விஷ்ணுவின் 3வது அவதாரமான வராகாவுக்கும் பூமாதேவிக்கும் மகனாக பிறந்த நரகாசுரனுக்கு பகதத்தன் என்றொரு மகன் இருந்தான். பிரக்ஜோதிஷம் என்னும் நாட்டை ஆண்டு வந்த பகதத்தன் ஒரு சமயம் இந்திரனை எதிர்த்த அத்தனை அசுரர்களையும் அழித்து இந்திரனுடன் நெருங்கிய நட்பு கொண்டு வந்தான். தன் தந்தை நரகாசுரனை அளித்த ஸ்ரீகிருஷ்ணரை வெறுத்த பகதத்தன் கிருஷ்ணரின் நட்பு பாராட்டிய பாண்டவர்களையும் வெறுத்தே வந்தான். யுதிஷ்டரின் இந்திரபிரஸ்த ராஜசூய யாகத்துக்காக திக்விஜயம் சென்ற காண்டீபதாரி அர்ஜுனன் தோற்கடித்த முதல் மன்னன் பகதத்தனே. மாவீரனான பகதத்தனை வெல்ல அர்ஜுனன் இப்போரில் பெரும்பாடு பட வேண்டியிருந்ததாகவும் இந்திரனுடன் தான் கொண்டிருந்த நட்பு காரணமாக அவர் மகன் அர்ஜுனனிடம் தன் தோல்வியை பகதத்தன் ஏற்றுக்கொண்டதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. துரியோதனின் வைஷ்ணவ யாகத்துக்காக கர்ணன் மேற்கொண்ட திக்விஜயத்திலும் பகதத்தன் கர்ணனால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். மகாபாரதத்தின் குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் நின்று போர் புரிந்த பகதத்தன் பாண்டவ சேனைகளை நிர்மூலமாக்கியதோடு மட்டுமில்லாமல் மாவீரர்களான பீமனையும் அர்ஜுனனையுமே தோற்கடிக்கும் வீரத்தை வெளிப்படுத்திய கதை ஒன்று உண்டு. யானைகளை கொண்டு போர் புரியும் திறமையில் கை தேர்ந்தவனான பகதத்தன் சுப்ரதிகா என்ற தன் யானை மீதேறி குருக்ஷேத்திர களம் புகுந்தான். குருக்ஷேத்திர போரின் 12ஆம் நாள் பீமனுக்கு எதிராக பெரும் யானை படையை துரியோதனன் அனுப்ப அந்த அத்தனை யானைகளையும் தன் கதாயுதம் கொண்டு தாக்கி அளிக்கிறார் பீமசேனன். இந்த விஷயம் பகதத்தன் காதுகளை எட்ட பெரும் கோபத்தோடு தன் சுப்ரதிகா யானை கொண்டு பீமனை தாக்கி அவர் ரதத்தை உடைத்தெறிந்து ரத குதிரையையும் கொள்கிறான் பகதத்தன். உடைந்த தன் ரதத்திலிருந்து கீழே குதித்த பீமசேனன் சுப்ரதிகா யானையின் கால்களுக்கு கீழே விழுகிறார். தரையிலிருந்து எழுந்த பீமன் உடனே யானையின் கால்களை தாக்க வெகுண்ட யானை அவரை தன் தும்பிக்கையால் தூக்கி நெருக்கத் தொடங்கியது. சுப்ரதிகா யானையின் துதிக்கையில் நசுங்கி பீமன் இறந்துவிட்டதாக எண்ணி கௌரவ சேனை வெற்றிக்களிப்பில் திளைக்கத் துவங்கினர். இதை பார்த்த யுதிஷ்டர் மிகுந்த மனவேதனையோடு தசரண ராஜாவிடம் அவரது யானைப்படை கொண்டு பகதத்தனை எதிர்கொள்ள அழைக்கிறார். தசரண ராஜாவின் யானைக்கும் சுப்ரதிகாவுக்கும் துவங்கும் சண்டையில் காயங்களோடு உயிரோடு இருந்த பீமன் அங்கிருந்து தப்பிப் பிழைக்கிறார். பகதத்தன் தன் அதிபயங்கர சுப்ரதிகா யானை கொண்டு தசரனையும் அவரது யானையையும் கொன்று குவித்து முன்னேறத் துவங்க அவனை எதிர்க்க பாண்டவர்களின் அபிமன்யு, சத்யாக்கி, கடோத்கஜா போன்ற வீரர்கள் முயற்சி செய்து தோல்வியடைகின்றனர். யுதிஷ்டரை நோக்கி முன்னேறத் துவங்குகின்ற பகதத்தனை எதிர்க்க காண்டீபதாரி அர்ஜுனனை அங்கு அடைத்து வருகிறார் பார்த்தசாரதி ஸ்ரீகிருஷ்ணர். சுப்ரதிகா யானை மீது அமர்ந்திருந்த பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடும் போர் துவங்குகிறது. சுப்ரதிகா யானை கொண்டு அர்ஜுனனை வீழ்த்த முற்படும் பகதத்தன் தோல்வியை சந்திக்கிறான். அர்ஜுனன் பகதத்தனின் வில் அம்புகளையும் ஈட்டிகளையும் பறித்து அவனை நிராயுதபாணியாக்க முற்பட கடும் கோபம் கொண்ட பகதத்தன் தன் தந்தை நரகாசுரனிடமிருந்து பெற்ற திவ்ய அஸ்திரமான வைஷ்ணவ அஸ்திரத்தை கொண்டு அர்ஜுனனை கொல்ல முற்படுகிறான். ரதத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்து வைஷ்ணவ அஸ்திரத்தை தன் மார்பில் வாங்கி கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றுகிறார். இறுதியாக அர்ஜுனன் எய்தும் திவ்ய அஸ்திரத்துக்கு பலியாகும் பகதத்தனுக்கு பிரதட்சிண மரியாதை செய்கிறார் அர்ஜுனன். பகதத்தனுக்கு பிறகு பிரக்ஜோதிஷ நாட்டின் அரியணை ஏறும் அவன் மகன் வஜ்ரதத்தனும் பின்னாளில் நடக்கும் ஒரு போரில் அர்ஜுனனால் கொல்லப்படுகிறான்.